வேளாண் பல்கலைக்கழகத்தில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் முதன்முறையாக 25% இடங்களைப் பெற்று தமிழக மாணவர்கள் அபார சாதனை. புதுடில்லியில் உள்ள இந்திய வேளாண்மை ஆராய்ச்சிக் கழகம் வேளாண்மை இளநிலை படிப்பிற்காக ஆண்டுதோறும் அகில இந்திய அளவில் நுழைவுத் தேர்வை நடத்தி வருகிறது. இதில் வெற்றி பெறும் மாணவர்கள் நாடு முழுவதும் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்களில் அகில இந்திய ஒதுக்கீட்டிற்காக 15% இடங்களின் கீழ் சேர்க்கப்படுவார்கள். அதன்படி தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இந்திய வேளாண்மை ஆராய்ச்சிக் கழக அங்கீகாரம் பெற்ற கல்லூரிகளில் மொத்தம் 120 இடங்கள் அகில இந்திய இடஒதுக்கீட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளன. இந்திய வேளாண்மை ஆராய்ச்சிக் கழகம் நடத்திய தேர்வு முடிவின்படி மாணவர்கள் சேர்க்கப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தை சேர்ந்த 30 மாணவர்கள், அதாவது 25% பேர் அகில இந்திய நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பாடப்பிரிவுகளை தேர்வு செய்துள்ளனர். தமிழக மாணவர்கள் அகில இந்திய வேளாண் பல்கலைக்கழக ஒதுக்கீட்டிற்கான நுழைவுத் தேர்வில் அதிக அளவில் வெற்றி பெற்று தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சேருவது இதுதான் முதன்முறை என்று கூறப்படுகிறது. சென்ற செப்டம்பர் மாதம் நடைபெற்ற வேளாண் பல்கலைக்கழகத்தில் மேற்படிப்பு படிக்க கல்வி ஊக்கத்தொகை பெறுவதற்கான அகில இந்திய நுழைவுத் தேர்வில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கல்லூரிகளில் இருந்து இளங்கலை பயின்ற 300 பேரும் முதுகலை பயின்ற 200 பேரும் தேசிய அளவிலான தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இதில் தமிழ்நாடு வேளாண் பல்கலை உறுப்பு கல்லூரியில் இருந்து 185 இளங்கலை மாணவர்கள் கல்வி ஊக்கத்தொகையுடன் தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றனர். இந்த தரவரிசை பட்டியலில் வேளாண் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரியை சேர்ந்த காளீஸ்வரி என்ற தமிழக மாணவி தேசிய அளவில் முதலிடம் பெற்றார். வேளாண் சமூக அறிவியல் துறையில் 2ஆம் இடத்தை பவித்ரா என்ற தமிழக மாணவியும், வேளாண் பொறியியல் துறையில் 3ஆம் இடத்தை பூஜா சக்திராம் என்ற தமிழக மாணவியும் பெற்றனர். அதேபோல நீர் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பிரிவில் 4ஆம் இடத்தை அருட்செல்வம் என்கின்ற தமிழக மாணவரும், பூச்சியியல் துறையில் 7ஆம் இடத்தை நவீன்குமார் என்கின்ற தமிழக மாணவரும் அகில இந்திய அளவில் பிடித்து மத்திய கல்வி உதவித்தொகையை பெற்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அகில இந்திய அளவில் தமிழக மாணவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்ற பொய்யான குற்றச்சாட்டை சிலர் அரசியலுக்காக முன்வைக்கின்றனர். இந்நிலையில் திட்டமிட்டு படிக்கும் தமிழக மாணவர்கள் அகில இந்திய அளவில் முன்னணியில் உள்ளனர் என்பதை இது எடுத்துக்காட்டுகிறது.